ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேஷத்திற்கு 7.5 சனி ஆரம்பித்து விட்டது. இதுதான் தலைப்பு. இது சனியினுடைய பலனை 7.5 சனி பலனா, நம்மளுடைய ஜாதக சனி பலனா, இதில் மறைந்திருக்கிற சூத்திர விதிகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இப்போ நம்ம பண்டைய மெத்தடில், அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய ஜோதிடத்தில் நாம் இப்படியே கேட்டு பழகிட்டோம். மேசராசிக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, 7.5 வருஷ காலம் இது இருக்குது அப்படின்ட்டு. என்னுடைய பதிவுகள் எல்லாமே லக்னத்தை அடிப்படையாக கொண்டவை. ராசி என்பது நிலையானது கிடையாது. நாம் மேசராசியில் பிறந்திருந்தாலும், நாம் அஸ்வினியிலையோ பரணியிலையோ கிருத்திகையிலையோ பிறந்திருந்தா அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த திசை முதல்ல நடக்கும். அஸ்வினியில் பிறந்தா கேது திசை, பரணியில் பிறந்தா சுக்கிர திசை, கார்த்திகையில் பிறந்தா சூரிய திசை. இது ஆரம்பிச்சிடும். அப்புறம் வயது ஆக ஆக அடுத்த திசைகள் வருது இல்லையா? சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, இதெல்லாம் நடக்கும்போது சந்திரன் எங்கே போகிறாருன்னா நம்ம மேசராசியை விட்டே போயிடுறார், 2ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அதனால் நாம் மேசராசிவே கடைசி வரைக்கும் நாம் மேசராசிக்கே பலன் பார்க்குறது எப்படி பொருந்தும்? அதனால் திசைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய ராசியை விட்டுட்டு லக்னத்தை பாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி, பாஸ்கர அஸ்ட்ராலஜி மெத்தடில் உள்ள சூட்சும விதிகள். அப்புறம் லக்னத்துக்கு கோச்சாரத்தை பார்க்கும்போது 7.5 சனி எங்கிருந்து வரும்? அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் கெட்ட ஸ்தானம்ங்க, லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் கெட்ட ஸ்தானம், லக்னத்திலிருந்து 12ஆம் இடம் கெட்ட ஸ்தானம். இந்த 3 ஸ்தானங்களில் சனி வரும் இல்லையா? அப்போ 2.5 வருஷம் அந்த ராசிகளில் போகும் இல்லையா? அந்த 3 2 தான் 7.5. அது ஒரே அடியாக ஒரே ஸ்ட்ரெச்சில் வராது. 7.5 வருஷமும் ஒரே மாதிரி நடக்காது. அப்போ எப்போ நடக்கும்? நம்ம லக்னத்திலிருந்து 4ஆம் இடமான கடகராசிக்கு சனி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 10 வருஷத்துக்கு மேலே ஆகும். அப்போ ஒரு 2.5 வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்து 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ சனியினுடைய பலன் இருக்காது. மறுபடியும் 8ஆம் இடத்துக்கு சனி வரணும், விருச்சிகத்துக்கு வரணும். அப்போ மறுபடியும் ஒரு 10 வருஷம் ஆகிடும். இப்படி 30 வருஷத்தில் சனியினுடைய சுற்றுப்பாதையில் 3 தடவை வருது. அது 2.5 வருஷம் 7.5 வருஷங்கிறது முன்னோர்கள் சொன்னது. இடையில் ராசி பலன் பார்க்க போய் தான் இப்போ நமக்கு பிரச்சனை வந்தது. நாம் பிறந்த நட்சத்திரமே லக்ன புள்ளி தாங்க நட்சத்திரம். இப்போ நீங்கள் மேச லக்னத்தில் அஸ்வினியில் பிறந்திருக்கலாம், பரணியில் பிறந்திருக்கலாம், கிருத்திகையில் பிறந்திருக்கலாம். நான் சொல்கிறது லக்னம். உங்கள் ஜாதகத்தை திறந்து லக்னம்னு பாருங்கள். அந்த லக்னம் ஒரு பாதத்தில் இருக்குது, நட்சத்திர பாதம் போட்டிருக்கும். அது அஸ்வினியாக இருக்கும், பரணியாக இருக்கும், கிருத்திகையாக இருக்கும். சரி, இப்போ 12க்கு வந்துட்டார் இல்லையா? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 12ஆம் இடத்துல சனி வந்துட்டார். சரி, அந்த 2.5 வருஷம் நம்மளை படுத்திடும் இல்லையா? அப்படிங்கிறது நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது. கண்டிப்பாக சனி கெட்ட கிரகம்தான். சனியினால் பிரச்சனைகள் இருக்குதான். துக்ககாரகன், கஷ்ட நஷ்டங்களை தருபவன், முயற்சிகளை தடுப்பவன், சோதனைகளை தருபவன். நாம் என்னதான் திறமையை வச்சு, என்னதான் நாம் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம் வச்சு, நம்மளுடைய பண பலத்தை, படைபலத்தை, உறவுகள் பலத்தை எல்லாம் வச்சு செஞ்சாலும் ஏதோ ஒரு வகையில் சோதனைகள், ஏமாற்றங்கள், துக்கங்கள், செலவுகள், உடல் உபாதைகள், விபத்துகள், இப்படி கொடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் நடப்பதற்கு சனி ஒரு காரணம் என்பதை மறுக்க முடியாது. நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல தான் சனியினுடைய நட்சத்திரம் பூசம் இருக்குது, 8ஆம் இடத்துல தான் சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம் இருக்குது, 12ஆம் இடத்துல தான் சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இருக்குது. இப்போ 12ஆம் இடத்துல தான் அதே உத்திரட்டாதியில் தான் சனி போயிட்டுருக்கார். இப்போ நீங்கள் மேஷ லக்னக்காரராக இருக்கலாம். இந்த சனி வந்ததுலேருந்து உங்களை ரொம்ப சிரமப்படுத்துதா அப்படின்னு நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஆமாங்க, எனக்கு ரொம்ப சிரமப்படுத்துது, சனிப்பெயர்ச்சி ஆனதுலேருந்தே எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கும். அப்படி நடக்காதவங்களுக்கு அது ஒரு எஃபெக்டும் இருக்காது. சரி, அப்போ சனிக்கு பவர் எப்படி நம்ம கணக்கிடுறது அப்படின்னா, திசைங்கிறது ரொம்ப கால அளவு. இப்போ சனி திசையே நடக்குன்னா 19 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பொருந்தும்.
புத்தி நடக்குதுன்னா ஒரு 2.5 வருஷ காலம் நடக்குது, 2.25 வருஷம் நடக்குதுன்னா அந்த காலகட்டம் பொருந்தும். ஒரு அந்தரம் நடக்குதுன்னா ஒரு 6 மாதத்துக்கு நடக்கும். சூட்சுமம் நடக்குதுன்னா ஒரு 10 நாள் 15 நாள் கூட நடக்கும். இப்படி அந்த குறுகிய காலகட்டத்தில் கூட இந்த சனியினுடைய எஃபெக்ட் உங்களை தாக்குங்கிறது மறுக்க முடியாது. அது வந்து நீங்கள் லக்னத்தை வச்சு பாருங்க. இந்த பதிவு மேஷ லக்னத்திற்காகத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் மேஷ லக்னம் 2மா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். அதுபோக இப்போ யாரெல்லாம் நீங்கள் வேறு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது திசையோ சுக்கிர திசையோ சூரிய திசையோ நடந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும். அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு இந்த சனியினுடைய எஃபெக்ட் இருக்கும். ஆனால் திசை வேறு இல்லையா? அப்போ இந்த சனியினுடைய எஃபெக்ட் எப்போ வேலை செய்யும்? அந்த சனியினுடைய சின்ன சின்ன பீரியட் புத்தியோ அந்தரமோ சூட்சமோ வரும்போது தான் வேலை செய்யும். இப்போ நம்ம மேஜர் போர்ஷனுக்கு வரும்போது உங்களுக்கு சனியினுடைய புத்தியோ அந்தரமோ திசையோ சூட்சமோ நடந்தால் மட்டும் இந்த 12ல் இருக்கிற சனி என்ன பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ இவ்வளவு நாள் இப்போ லாபத்தில் இருந்து 11ஆம் இடத்துல இருந்த சனி 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ லாபத்தில் இருந்தபோது சனி வந்து நமக்கு கொஞ்சம் சிரமங்களை கம்மி பண்ணிட்டார். அதாவது அதுக்கு முன்னால் இருந்ததை விட இந்த 2.5 வருஷ காலத்தில் ஒரு பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்தது, ஒரு உறவுகள் பிரிவினைகள்லேருந்து சேர்ந்துட்டது, அதே மாதிரி ஆரோக்கிய பாதிப்புலேருந்து குணமடைஞ்சது, இப்படியெல்லாம் நல்லது நடந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமான்னு கேட்டால், உங்களுக்கு அந்த திசாபுத்தி அந்தரம் வந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை கணித்து பார்த்து உங்களுக்கு லக்ன புள்ளி என்னன்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு லக்ன புள்ளி பரணியாக இருந்தால் நீங்கள் வந்து இன்னுமே 12ஆம் இடத்துல சனி வரலைன்னு புரிஞ்சுக்கோங்க. உடனே சனியினால் பாதிப்புங்கிறத நினச்சிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அதே மாதிரி கிருத்திகையில் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கும் இன்னும் சனி வரல. அப்போ இந்த அளவுக்கு டிகிரி பிரகாரம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே 12ஆம் இடத்தை கரெக்டாக நம்ம லக்ன புள்ளிக்கு தகுந்த மாதிரி 12ஆம் இடத்தை எப்போ டச் பண்ணுறாரோ அப்போ தான் சனியினுடைய தாக்கம் அந்த ஒரு பாதத்தில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி 3ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ மீனராசியில் சனி நுழைஞ்சி இப்போ உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கார். உத்திரட்டாதி 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இதுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு என்ட்ரு ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த என்ட்ரு ஆனதை அந்த ஒரு பாதம் உங்களுக்கு அஸ்வினி 3ங்கிறதுக்கு இங்கே ஒரு பாதம் உத்திரட்டாதியில் 3ஆம் பாதம் அதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் தான் சனியினுடைய எஃபெக்ட் இருக்கும். சனியினுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால நமக்கு செலவுகளும் அதிகப்படியான அலைச்சல்களும் உறவுகளில் சங்கடங்களும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் மற்றும் மருத்துவ செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த சனிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கு போய் நம்ம வழிபாடுன்னு பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ஒரு கிரகம் நம்மளை கெடுக்குது அப்படிங்கும்போது அந்த கிரக சேத்திரங்களில் போய் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த கிரக சேத்திரங்களில் உள்ள சனியினுடைய எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அது வேண்டியது அவசியம் இல்லை. அந்த சனியினுடைய பிரதிநிதிகள்னு இருப்பாங்க. கடைநிலை ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயதான அனாதைகள், அதாவது ஆதரவற்றோர்கள், இவங்களுக்கு நம்ம அந்த சனியினுடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் தான தர்மங்கள் செய்யலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ, உணவு தேவைன்னா உணவு, உடை தேவைன்னா உடை கொடுக்கலாம், மருத்துவ செலவு வேணும்னா மருத்துவ செலவுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு வீல் சேரோ வாக்கிங் ஸ்டிக்கோ, சனி வந்து இரும்பு காரகன், அது சம்மந்தப்பட்டது கொடுக்கலாம். குளிர்காலங்களில் கம்பளியும் சனிக்கு உண்டானது தான். இப்போ பெண்களாக இருந்தால் வடசட்டி, இரும்பு வாணலி, அதில் வந்து நல்லெண்ணெய் போட்டு நம்ம தானம் கொடுக்கலாம். இது மாதிரி பரிகாரங்களை தொடர்ந்து இது பண்ணலாம். இந்த சனி வந்து நம்ம மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு நம்ம ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது யோக திசையாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எப்போ அப்படின்னா, இப்போ உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். 3ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ 2, 6, 10 தொடர்பில் உங்கள் ஜாதகத்தில் சனியினுடைய பங்களிப்பு இருந்ததுன்னா இந்த சனி திசை உங்களுக்கு யோகமாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே ஜனன ஜாதக சனியை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதனால தான் இதுக்கு தலைப்பே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு விரய சனியா ஜாதக சனியா, அதில் விதிகளை சூத்திரங்களை புரிந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி.
வணக்கம்.